கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். இங்கே ஒரு திசையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது வெளுக்கும் திசை. கர்த்தரை வெளுக்கும் திசையில் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வெளுக்கும் திசையை குறித்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமத்தை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் துதிக்க வேண்டும் என்று, மகிமைப்படுத்த வேண்டும் என்று சரி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் போதுகர் அவர்கள் பல திசைகளை குறித்து நம்மிடத்திலே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வெளுக்கும் திசையை குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இது கிழக்கு வெளுக்கும் போது அல்லது கிழக்கு திசையை தான் குறிக்கிறதாக அதிகமாய் வேதத்திலே நாம் காண முடியும். அப்படியானால் இந்த வெளுக்கும் திசை என்பது கிழக்கு திசை. ஆனால் இன்றைக்கு அதை வெளுக்கும் திசை என்கிறதான தலைப்பிலே தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். 4 காரியங்களை பார்த்து நாம் வேகமாக நாம் முடிக்கவிருக்கிறோம். இந்த வெளுக்கும் திசையில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு எதை செய்கிறார் என்று சொல்லி நாம் வேகமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த வெளுக்கும் திசை எதை குறிக்கிறது என்று சொன்னால் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை தலைவராக கொண்டு அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் கடக்க முற்படும் போது ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படியாக 6 நாட்கள் ஒரு முறை அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளில் 7 தரம் சுற்ற வேண்டும். இந்த வெளுக்கும் திசை என்ன, எதை நமக்கு குறிக்கிறது என்று சொன்னால், முதலாவது கிழக்கு வெளுக்கும் போது அதிகாலமே எழுந்திருந்தார்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே இந்த யோசுவா அதிகாலமே எழுந்து செய்த காரியங்கள் அநேக காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகையால் தான் நமக்கும் கூட நல்ல ஒரு அதிகாலை ஜெபம் ஒன்று உண்டு. முன்பு அது இருட்டோடு ஜெபமாய் அது 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கு. இப்பொழுது அது 4 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலும் இருக்கு. அது அல்லாமலும் நாமே அநேகர் இந்த அதிகாலை ஜெபத்தை செய்கிறவர்களாய்தான் நாம் இருக்கிறோம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிழக்கு வெளுக்கும் போது என்ற வார்த்தையானது இந்த வெளுக்கும் திசை
முதலாவது எதை குறிக்கிறது? முதலாவது நாம் அதிகாலமே எழுந்து தேவனை மகிமைப்படுத்தும். வெளுக்கும் திசை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொன்னால் நாம் அதிகாலமே எழுந்து நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை துதித்து பாடி ஸ்தோத்திரித்து அவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அவருக்கு மகிமை செலுத்துகிற ஒரு நேரமாக நம்முடைய அதிகாலை நேரம் இருக்கும்போது அவர் எதை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 7ஆம் நாளில் 7 தரம் அவர்கள் சுற்றி வந்தார். அந்நாளில் மாத்திரம் 7 தரம் அவர்கள் சுற்றி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த 7 எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள், தேவன் தாம் செய்து தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 3ஆம் வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த 7 என்பது எதை குறிக்கிறது? இந்த 7 என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற காரியங்களை குறிக்கும். இதுவரையிலும் நிறைவேறாத காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எப்பொழுது நாம் அதிகாலமே எழுந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் போது, அதிகாலமே கர்த்தரை தேடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போது அவரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே அநேக காரியங்களை நிறைவேற்றி கொடுக்க போகிறார். மட்டுமில்லாமல் அந்த வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு இந்த 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கிறார். இந்த விளக்கும் திசை முதலாவது நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன? நம்முடைய காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே நிறைவேற போகிறது. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்களேன். நமக்கு விளக்கும் திசை முதலாவது நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் எல்லாம் என்னென்ன காரியம் நிறைவேறாமல் இருக்கு எல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம். அதை எப்படி நிறைவேற்றுவார் என்று ஒரு அருமையான ஒரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் கேட்போம். ஏசாயா 28:21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும். எப்படி ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற போகிறார்? தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை. 7ஆம் நாளை தம்முடைய கிரியையெல்லாம் நிறைவேற்றினாராம். இந்த மாதத்திலே நம்முடைய கிரியையை எப்படி நிறைவேற்ற போகிறார்? அபூர்வமான, சாதாரணமாக இல்லைங்க. சாதாரணமா ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற போகிறது இல்லை. அபூர்வமான வேலையை நிறைவேற்ற தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை அவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே செய்ய போற கிரியை எப்படிப்பட்ட கிரியையா இருக்க போகிறது? அபூர்வமான, இதுவரைக்கும் யாரும் கேட்டிராத காரியம். இப்படி உங்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்றினாரா என்று சொல்லி இது அபூர்வமாயிருக்கிறதே, இப்படி கூட ஆண்டவர் செய்வாரா? என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை இப்படி அதிசயங்களை செய்திருக்க. அப்போது ஆண்டவரிடத்திலே நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் இப்படியும்
இந்த காரியத்துக்கு பதில் கொடுக்க உம்மால முடியுமா? முடிகிறதே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறேன். எத்தனையோ காரியங்கள். ஒரு சின்ன சாட்சி. ஒரு நேரத்திலே நான் ஒரு இடத்துல, ஒரு சபையிலே, அந்த இடத்திலே பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்துக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அந்த நாட்களிலே வேத வசனத்தை, பாடல்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து எப்படியோ ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்த போது அங்கே எனக்கு ஒரு தடை வந்த போது நாளைய தினத்திலிருந்து இங்கே நடத்தக்கூடாது அப்படி சொல்லும் போது நான் படுத்துக்கொண்டு, எனக்கு மேலே அந்த லாஃப்ட் இருந்தது, தலைக்கு மேல அந்த பெட்ரூம்ல அந்த ஒரு பெரிய பரணன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லாஃப்ட் இருந்து அதை பார்த்து கொண்டு நான் ஆண்டவரிடத்துல பேசிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு இந்த எரேமியா 33:3 கொடுத்தார். நான் தான் அதை உருவேற்படுத்துகிறேன் என்று சொல்லி, நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று அந்த வசனம் சொன்ன போது அதை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அறியல, நாளைய தினத்துல நான் எங்க இந்த பிள்ளைகளை நான் கூட்டி சேர்த்து டியூஷன் எடுப்பேன் எனக்கு தெரியல. எனக்கு அறியாதத நீங்க நாளைக்கு எனக்கு செய்ய போறீங்க. எனக்கு எட்டல, இந்த லாஃப்ட் மேல என்ன இருக்குதுன்னு சொல்லி அதை என்ன மேல போய் ஏறினாதான் எனக்கு தெரியும். எனக்கு கீழே பார்த்து தெரியும். அது எனக்கு எட்டாத ஒரு உயரம். இதுவே இந்த லாஃப்டே எனக்கு எட்டாத உயரம். அதுபோல எனக்கு எட்டாத ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்க. அடுத்த நாள் ஒரு சகோதரின் இடத்துல நான் கேட்டேன், உங்க இடத்துல நீங்க இந்த டியூஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? அது அந்த அருகாமையிலே உள்ள ஒரு ஸ்தலம். அதனால அவங்களிடத்துல கேட்கும்போது தாராளமா சிஸ்டர் என்று சொல்லி அவங்க வீட்டு வெராண்டாவை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல அவங்க தாயாருக்காக ஒரு சின்ன ஒரு ரூம் கட்டியிருந்தாங்க. அது யாருக்கும் விடல. இதை வேண்டும்னா நீங்க டியூஷனுக்கு எடுத்துக்கோங்க சிஸ்டர் என்று சொல்லி அவங்க அந்த ரூமை எனக்கு டியூஷனுக்கு கொடுத்தாங்க. ஆச்சரியம். இது ஒன்று. இதை போல பல 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 சாட்சிகளை என்னாலே சொல்ல முடியும். என் வாழ்க்கையிலே எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வசனம் எனக்கு எட்டாத ஒரு உயரம். அது பல வருடங்கள் அந்த இடத்துல நாங்கள் அந்த டியூஷன் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். பல ஊழியங்களை அந்த இடத்துல செய்ய, அது ஒரு ஊழியத்தின் ஆபீஸ் ரூமாகவே எடுத்து செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதார். அப்படி நமக்கு இந்த மாதத்திலே நிறைவேறாத காரியங்களை அபூர்வமான அவருடைய கிரியையினாலே நிறைவேற்ற போகிறார். அதிகாலமே அவரை நாம் தேடி அவரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். இரண்டாவதாக நாம் இந்த வெளுக்கும் திசை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறதான இரண்டாவது இந்த வெளுக்கும் திசை என்பது எதை குறிக்கிறது என்றால் துரிதப்படுகிறதை குறிக்கிறது. அழிவுக்கு தப்பி போகும்படிக்கு துரிதப்படுகிறது. அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கு அந்த தூதர்கள் வந்து லோத்துவினிடத்திலே சொல்லுகிறார்கள். அவன் போய் அவன் மருமக்களை கூப்பிடுகிறான். ஒருவரும் கீழ்ப்படியவில்லை. இவரே கீழ்ப்படியாமல் இருக்கிறார் பாருங்களேன். அவரை இழுத்து கொண்டு வந்தார்கள் என்றுதான் அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் போது என்று 16ஆம் வசனம். லோத்துவே தாமதித்து கொண்டுதான் இருக்கு. அவர் ஒரே ஒரு நீதிமான் அந்த சோதம் குமாரா பட்டணத்தில். இந்த நீதிமான் கூட தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
தேவதூதன் சொன்னார், துரிதமாய் போ, துரிதப்படு என்று சொன்னான். பொறுமையா, எதுல பொறுமையா இருக்கணுமோ அதுல மட்டும்தான் நாம் பொறுமையா இருக்கணும். நம்முடைய பேச்சுல பொறுமையா இருக்கணும், நம்ம கேட்கறதுல பொறுமையா இருக்கணும், அதுல எல்லாம் பொறுமையா இருக்கணும். ஆனால் அழிவுக்கு தப்பி ஓடுகிறதுக்கு ஆண்டவர் நம்ம எச்சரிக்கும் போது துரிதப்பட வேண்டும். நீ ஓடி, இங்கிருந்து ஓடிடுன்னு சொன்னா ஓடிடணும் உடனே. இல்ல ஆண்டவரே, நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன், இது கொஞ்சம் எனக்கு வசதியா இருக்குது, இது இருக்கு அது இருக்கு என்று சாக்கு போக்குகளை நாம் சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே இருக்கக்கூடாது. துரிதப்பட வேண்டிய காரியங்களிலே நாம் துரிதப்பட்டுதான் ஆக வேண்டும். அது சில நேரங்களிலே நமக்கு கஷ்டமாக இருக்கும், கஷ்டம்தான், ஆனா முடியாதது இல்லை. ஆண்டவர் நமக்கு முடியாத காரியத்தை சொல்லவே மாட்டார். இந்த லோத்துக்கு என்ன சொன்னார்? நீ உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு துரிதமா போவலிய. அவன் தாமதித்துக் கொண்டிருக்க, ஒரு உண்மையா எழுந்து குளிச்சு கிளம்பி இல்லை, வேக வேகமாய் செய்ய வேண்டிய காரியம் வேகமாய் செய்து துரிதப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகிய இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் உடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய வருகை நாட்களிலே சோதோமின் நாட்களில் நடந்தது. அந்த பாவம் என்ன பாவம் என்று எல்லாரும் சொல்றாங்கன்னா ஓரின சேர்க்கை என்று சொல்லுகிறார். அது சரிதான், அது ஒரு விதம். ஆனால் அதை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49, 50 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 16, 49, 50. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் சாங்கோபாகமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். அழித்து விடுகிறதை விட ஒழித்து விட்டேன் என்று இங்கே எழுதும். அங்கே சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டது அதனுடைய பாவத்தின் நிமித்தம். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் உரைக்கிற வார்த்தை, நான் ஒழித்து விட்டேன்னா அது இல்லாமற் போகிற அளவுக்கு. அழித்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நோவாவின் நாட்களிலே ஒரு அழிவு உண்டானது. ஆனால் அதன் பின்பு என்ன ஆயிடுச்சுங்க, எல்லா மரம் செடி கொடிகள் வளர்ந்தது, உள்ளே இருந்த பிராணிகள் எல்லாம் வெளியே வந்தது, அவைகள் எல்லாம் வளர்ந்தது, அவைகள் எல்லாம் ஈனும் காலங்கள் வந்தபோது ஈன்றது, பலுகி பெருகின. ஆனால் லோத்தினுடைய காரியத்திலே அப்படி இல்லை. அந்த பட்டணம் முழுவதும் அக்கினியும் கந்தகமும் எரிந்து அதுல ஒரு புல் கூட முளைக்க முடியாத அளவுக்கு அங்கே அழிவு உண்டான். அதுதான் ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிறான். அவர்களுக்கு என்ன இருந்ததுதான்? கர்வம் இருந்தது, ஆகார திரட்சியம், நிர்விசாரம், சாங்கோபகம். பார்த்துக்கலாம், நாளைக்கு வர்றத பார்த்துக்கலாம். அப்படி போதுகிற நமக்கு நல்ல தீர்க்க தரிசனங்களை கொடுக்கும் போது அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் ஒண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், அல்ல எழுதி வைத்துக் கொள்ளணும். நம்ம மனப்பாடம் பண்ற அளவுக்கு அவ்வளவு மெமரி பவர் நமக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. அதனால எழுதி வைத்தோ அல்லது ரெக்கார்ட் பண்ணியோ வைத்துக் கொண்டு அதை போட்டு கேட்டு, ஆண்டவரே என்ன இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில நிறைவேறு, இதை எப்போ நிறைவேற்ற போறீங்க, அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டோண்டே இருக்கணும். அவர் சொன்ன காரியம், இந்த காரியத்தை நீங்க விடணும் அம்மான்னு எனக்கு சொல்லி இருந்தா அதை நானு போட்டு கேட்டு அதை விடணும். அதை நான் பற்றி கொள்ளக்கூடாது. ஐயோ எனக்கு ரொம்ப பிரியமானது, எனக்கு ரொம்ப என்ன சொல்றது சென்டிமெண்டலானது,
அது எனக்கு என்னால அதை விடவே முடியாது என்று சொல்லி நான் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதையெல்லாம் நாம் விட வேண்டியவைகளை விடணும். அடுத்து சிறுமையும் எளிமையுமானவர்களின் கைகளை பலப்படுத்த வேண்டும். உதவிகளை செய்ய நம்மால் என்ற சிறு சிறு உதவிகள். அதுக்கப்புறம் 50ஆம் வசனம், அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானவைகளை செய்தார்கள், அதனாலே நான் ஒழித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோமின் நாட்களிலே நடந்தது போல், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல் ஆகார திரட்சி இன்றைக்கு இதெல்லாம் அதிகமாகி கொண்டிருக்கு. கர்வம், சாங்கோபோகம், நிர்விசாரம். நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு என்று. நாளை தினம் என்பது நம்முடையது அல்ல. இன்றைக்கே, இப்பொழுதே, இன்றைக்கே ரட்சணை நாள். இப்பொழுதே, அதை இப்பொழுதே செய்து விட வேண்டும். எதை ஆண்டவர் விட என்றாரோ அதை விட வேண்டும். எதை பற்றிக்கொள் என்றாரோ அதை பற்றிக்கொள்ள வேண்டும். நாம் துரிதப்பட வேண்டும். எதற்காக? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். தமக்கு முன்னே அவர்கள் அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏன்? அவர்கள் அங்கே போகும்போது அவர் வேறு வழியிலே அவர்களுக்கு இடைப்பட்டு அங்கே வந்து விடுகிறார், துரிதப்படுத்துகிறார். ஏன்? அக்கறைக்கு போங்க, நீங்க இதுக்கு மேல இந்த கரையில நீங்க இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க அக்கறைக்கு போங்க. ஜனங்களை அனுப்பிவிட்டார், நீங்கள் அக்கறைக்கு போங்க. நாம் அக்கறைக்கு போக வேண்டும். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோனின் வாசிகள் நாம். நமக்கு இங்கே நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியர் நமக்கு எழுதுகிறார். நிலையான நகரம் நமக்கு அங்கேதான் உண்டு. ஆகையால் அக்கறைப்பட வேண்டும். இந்த வெளுக்கும் திசை இரண்டாவதாக நம்மை என்ன செய்ய சொல்லுகிறது? நம்மை துரிதமாய் இருக்க சொல்லு. துரிதமாய், நிர்விசாரமாய் அல்ல. நிர்விசாரத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அன்றைக்கு அந்த நிர்விசாரம் தான் அந்த சோதோமின் அழிவுக்கு ஒரு முக்கிய காரணம். லோத்தை பாருங்க, ஒரு நீதிமானே பொறுமையாய் இருக்கிறார், தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கையில பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார் தூதர். அப்படிப்பட்டதான ஒரு காரியம். இந்த துரிதப்பட வேண்டும் ஜனங்கள் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கு சீஷர்கள் துரிதப்பட வேண்டும். நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீங்கன்னு சொன்னா அந்த காரியங்கள் வேற மாறி இருக்கும். அதனால சீக்கிரமாய் அக்கறைக்கு துரிதப்படுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை அனுப்பிவிடுகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? துரிதமாயிருக்கிறோமா? நிர்விசாரங்களை விடுவோம் என்று சொன்னார். நமக்கு அக்கறையிலே ஒரு நல்ல நகரம் உண்டு. நிலையான நகரம். அந்த நிலையான நகரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் போக வேண்டும். நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு நிலையான நகரம். எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ஆனால் நாம் அக்கறைக்கு போகும்போது நிலையான ஒரு நகரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகையால் மூன்றாவதாக இந்த வெளுக்கும் திசை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது,
1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே கிழக்கு விழுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலின் மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். நான் உன்னை அனுப்பும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே மூன்றாவதாக நாம் இந்த வெளுக்கும் திசையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வெளுக்கும் திசை எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அது அதிகாலமே என்பதையும் சொல்லிவிட்டு அங்கே ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆயத்தம். அவர்கள் அதிகாலமே கிழக்கு விளக்குற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை அழைத்து சொல்லுகிற வார்த்தைகள், நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு நியாயத்தப்படு. கடைசி நாட்களிலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனை நாம் அதிகாலமே தேடுகிறோம். அதிகாலமே தேடுகிறவர்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களாக, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை என்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நமக்கு ஆயத்தம். எதற்கு? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, எப்பொழுது முடிவு வரும்? சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று எழுதப்பட்டது. இன்னைக்கு யுத்தங்களை பார்க்கிறோம், யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் 6, 7, 8 என்று ரெக்டர் அளவிலேயே பெரிய அளவுகளிலே வந்து கொண்டிருக்கிறது. அதிகமாய் ஒரே நாளில் பல முறைகள் ரஷ்யாவிலே பல தேசங்களிலே இந்த வருடத்திலே வந்திருக்கிறது. ஒரே நாளில் பல முறை. அது சின்ன சின்ன அதிர்வுகளாகவும் இருக்கிறது. அது 2, 3, 4 என்று அதிக அளவுகளுக்கும் போயிருக்கிறது. இப்படி பூமி அதிர்ச்சிகளை கேள்விப்படுது. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆரம்பம் தான், முடிவு அல்ல. எப்பொழுது முடிவு வரும்? சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்ப இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை சுவிசேஷம் என்னும் பாதம். ஆகியதான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்கிறான், சமாதானத்தை கூறி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எப்படி இருக்கிறதா? எவ்வளவு அழகா இருக்கிறதுலே பாதம் தான் அழுக்கானது. அடிக்கடி கழுவ வேண்டிய ஒரு பாகம் நம்முடைய சரீரத்துல என்று சொன்னால் கைகளும் கால்களும் தான். அதிக அழுக்காகிறது இந்த 2ம் தான். ஆனால் அந்த பாதத்தை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம் அது. இந்த பாதங்களை அழகாக ஆண்டவர் பார்க்கிறாரே என்று சொன்னால், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பாதங்களை அழகாக பார்க்கிறார். ஆகியால் தான் சீஷர்களின் அப்போஸ்தலர்களின் பாதங்களை அவர் கழுவினார். இந்த பாதம் உலகம் எங்கும் போகணும்பா, இதோடு நின்று விடக்கூடாது. எருசலேமில உட்கார்ந்துராதீங்க, மறைஞ்சு ஒளிஞ்சு இருந்துராதீங்க, எழுந்து ஓடுங்க, சாட்சிகளாயிருங்க. எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் 12 அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள்.
அப்படித்தானே இந்த தோமா இந்திய தேசத்துக்கு வந்து நம்முடைய தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டார் நாமும் இருளில் இருந்திருப்போம், அந்த காலத்தில் இருந்திருப்போம். இருண்ட கண்டம் தான் ஆசிய கண்டம், அதிலும் இந்திய தேசம் மிகவும் இருண்ட தேசம். இன்னைக்கு அந்தமான எல்லாம் போய் பார்த்து விட்டு இன்னும் பல இடங்களிலே அந்த மலை நாட்டினரை ஒருவரையும் போய் பார்க்க முடியாது. அவர்கள் வஸ்திரமே அணியாதவர்களாய் இன்னும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வரும். நம்மால அறிவிக்க முடியலன்னா நாம என்ன பண்ணணும்? நல்ல முழங்காலில் இருந்து ஜெபிக்கணும். ஆத்தும ஆதாயத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்க நம்மால இயன்ற சில சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஐயோ, ஐயோனா என்ன அர்த்தங்க? நரகம், நரகத்துக்கு பாத்திரம். நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டதினாலே, ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே, அபிஷேகம் பெற்றதினாலே, ஊழியம் செய்கிறதினாலே நான் பரலோகம் போய்விட முடியாது. பரலோகம் போகிறதுக்கு நிறைய படிகள் இருக்கு. அதில ஒரு படி, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. நான் ஒருத்தருக்கு கூட இதுவரைக்கும் நான் ஆண்டவரை பற்றி சொல்லல என்று சொன்ன எனக்கு நரகம்தான். அதுதான் ஐயோ என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலர். ஆகையால்தான் அவர் பிரயாணப்பட்டார். பல பிரயாணங்களிலே எவ்வளவு வருத்தங்கள், பசி, பட்டினி, துக்கம், செலவுகள் எல்லாம் இருந்தது. எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தோ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல ஒரு வைராக்கியத்தோடு கூட இருந்த ஒரு நல்ல அப்போஸ்தலர். நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இயேசுவான ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தார். அதுக்கு முன்னாலே யோவான் ஸ்நானன் சொன்னார், எல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கான வழி வாய்க்காலை நாம் தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தான் செய்ய வேண்டும். நாம் செய்யாவிட்டால் யார் செய்வார்? நான் போகாவிட்டால் யார் போவார்? நான் அறிவிக்காவிட்டால் யார் அறிவிப்பார் என்று நாம் நினைத்தோமானால் நாம் சுவிசேஷத்தை சொல்ல வெட்கப்படவும் மாட்டோம், சொல்லாமல் இருக்கவும் மாட்டோம். முதலாவது ஆயத்தப்படு. சவுல் ஆயத்தப்பட்ட போது அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே எவைகளெல்லாம் செய்தால் நாம் ஆயத்தமாக்கப்பட்ட கரத்துக்குரிய பாத்திரமாக நாம் இருப்போம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறோம். அது சரிதான். ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவிசேஷத்தை அறிவித்தால் தானே அவர் வருவார். எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டுமே. அதை நான் செய்வதற்கு நான் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒருவன் எவைகளை விட்டு அந்த 16ஆம் 17ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதுக்கு முன்னாலிருந்தே நிறைய வார்த்தைகள் வருகிறது.
வாக்குவாதம் 14ஆம் வசனத்திலே 16ஆம் வசனத்திலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிடு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களானார்கள். அவபக்திக்குள்ளாக மாற்றுகிறதான இந்த வாக்குவாதம், சீர்கேடான வீண் பேச்சுகள், இவைகளை விட்டு விலக வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல, சிலருடைய வார்த்தைகள் அப்படியே நம்மை அறுத்து கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட வார்த்தைகள், அதையெல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அதில்தான் முதலிலும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பொழுதும் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஆயத்தத்தோடு கூட நாம் இருக்கும்போது நம்மை எப்படி அவர் மாற்றுகிறாராம்? பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். அருமையான ஒரு வார்த்தை. எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த விளக்கும் திசை மூன்றாவது சொல்லுகிற ஒரு பாடம் என்ன? நமக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஆயத்தமாய், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் நாமும் ஆயத்தமாக்கி அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? பரிசுத்தமாக்க, ஆண்டவருக்கு உபயோகமா. உலகம் நம்மை பார்த்து பிரயோஜனமற்றவர், ஒண்ணுக்கும் லாயக்கு இல்ல, உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரம் என்று நம்மை தள்ளி வைத்திருக்கலாம். ஒரு மூலையில போய் உட்காரு என்று சொல்லியிருக்கலாம், அல்லது வீட்டை விட்டு கூட வெளியே போ என்று சொல்லியிருக்கலாம். பல வார்த்தைகள் இன்றைக்கு பிள்ளைகளும் பெற்றோரும் உற்றாரும் உறவினரும் பேசுகிற வார்த்தை. அதுக்குதான் முன்னாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அரிப்பிளவை போல அரித்து கொண்டு போகிற ஒரு பிளவு, அது ஒரு கேன்சர் வியாதியை போல. இன்றைக்குதான் கேன்சர் வியாதி வந்திருக்கு, அன்றைக்கே அந்த வார்த்தையிலே கேன்சர் வந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். அரிப்பிளவை போல அவர்கள் வார்த்தைகள் நம்மை ஒரு மூலையிலே தள்ளி இருக்கலாம். பிரயோஜனமற்றவர்களாய் நமக்கே நாமே ஒரு குற்றவாளிகளாய் மாறி, ஆமா இல்ல இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் உபயோகம் இல்லாதோர், பிரயோஜனம் இல்லாதோர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்காய் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் சொல்கிறார், நம் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரங்கள், உபயோகமான பாத்திரங்களும் எந்த நற்கிரியையும் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறார். கனத்துக்குரியவர். யார் யார் நம்மை கனவீனப்படுத்தினார்கள் அவர்கள் வாயினாலே நம்மை கனப்படுத்துவார்கள். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் ஆயத்தப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்ல வேண்டும். நாம் அதை சொல்லும் போது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்கள்? நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய கனத்துக்குரிய ஒரு பாத்திரம், அவருடைய கையில் உள்ள ஒரு உபயோகமான பாத்திரம் உபயோகப்படுத்துவாருங்க. நீங்க கொஞ்சம் ஊழியம் செய்து பாருங்களேன். அதுதான் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நாம ஆண்டவருக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா ஆண்டவர் ஒரு லீப் எடுத்து வைப்பாரு. லீப் என்று சொன்னால் இந்த மான் துள்ளி போகிறத பாப்பீங்க, அதுதான் லீப். இங்கிருந்து அதோடைய காலை எங்கேயோ போய் குதிக்கும், எங்கேயோ, அதுதான் லீப். நாம ஒரு அடி எங்க வைப்போங்க? பக்கத்துல. என் அடியெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன காலை, சின்ன அடி
பக்கத்திலேதான், பக்கத்துல வச்சுதான் நடக்கும். அவ்வளோ சின்ன அடி. ஆனா நான் எடுத்து வச்ச அந்த ஒவ்வொரு சின்ன அடிக்கும் என் ஆண்டவர் எடுத்து வைத்த அவருடைய கால்களுக்கு அளவே இல்லைங்க, அளவே இல்லை. நான் சொன்னேனே, என் வாழ்க்கையே ஒரு சாட்சி தான். எனக்கு ஒரு சாட்சி தான். என் வாழ்நாள் முழுவதும் அது எனக்கு சாட்சிகளாய்தான் இருக்கும். ஒரு அடிதான். நான் ஏற்கனவே அந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இருக்கிறபடினால் அந்த ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். நேற்றைய தினத்திலும் அந்த காரியத்தை நான் நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். கர்த்தர் எனக்கு அநேக வருடங்களாய் 2 வீலர் கொடுத்து நல்ல ஓட்டி கொண்டிருந்தேன். ஆனால் 2007ஆம் ஆண்டிலே நான் ஊழியத்துக்கு முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு வாகனம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனாலும் பல மைல்கள் தூரம் நடந்தே போவேன். நிறைய இடங்களுக்கு நடந்து போவேன். பஸ் ஏறி, ட்ரெயின் ஏறி எல்லாம் பல தூரங்கள் போவதற்கு, வெயிலோ மழையோ எல்லா நாட்களும் போக கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பின்பு ஆண்டவர் 2011 எனக்கு ஒரு நல்ல வாகனத்தை வாங்கி கொடுத்தார். என்னுடைய சிநேகிதின் மூலமாய் முழு பணத்தையும் கொடுத்தார். அப்போது அது 55,000 ரூபாய் இருந்தது. அந்த வாகனத்தை அவர்கள் வாங்கி கொடுத்தார். அதை நான் ஓட்டி கொண்டிருந்தேன். 4 வருடங்கள் ஓட்டினேன். 2015ஆம் ஆண்டிலே ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு ஊழியக்கார சகோதரி அவர்கள் சைக்கிள் ஓட்டி பழகி கொண்டிருந்தாங்க அவங்க ஆலய வளாகத்திலே. அதை வீடியோ எடுத்து அந்த பாஸ்டர் எனக்கு அனுப்பியிருந்தார். திடீரென்று அவர்கள் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னோட பேசினார், உனக்கு இருக்கிற இந்த வாகனத்தை அவர்களுக்கு கொடுப்பீரா, அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் என்று. சரி ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு நான் வைத்துக் கொண்டேதான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை சீக்கிரத்திலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறார். ஆகையால் அந்த நாள் வரும்போது நாம அதை அவங்களுக்கு கொடுத்து விடலாம் என்று அப்படி நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இன்னும் இந்த வண்டியை வைத்துக் கொண்டிருக்காய், அதை கொடு என்று. அதுபோல நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், அப்ப எனக்கு என்ன ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய வேண்டாமா? எனக்கு ஒரு படகு, சீமோனின் படகு கிடைத்தது போல, எனக்கு ஒரு கழுதை கிடைத்தது போல உனக்கும் கிடைக்கும் என்று சொன்னான். ஆகையால் நான் ஒரு அடையாளத்தை கேட்டேன். அந்த பாஸ்டர் அந்த நாளிலே சென்னைக்கு வந்தால் நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்று. ரொம்ப துக்கத்தோடு தான் நான், கொஞ்சம் ரொம்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் துக்கத்தோடு தான் அந்த நாள் அதை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தால் அதை கொடுத்தேன். கொடுத்த பின்பு அவர்கள் கொண்டு போனார்கள், அவர்கள் இடத்துக்கு அதை கொண்டு போய்விட்டார்கள். அதன் பின்பு நான் துக்கப்படவில்லை, ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, அதை செய்தேன், அவ்வளவுதான். அதுக்கு பிற்பாடு நான் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டுதான் இருந்தேன். 4 வருடங்கள் ஆனது. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அதுக்கு பின்பு ஒரு சகோதரி என் சகோதரியின் மகள் ஆஸ்திரேலியாவுக்கு வேலைக்கு போன பின்பு அவருடைய முதல் சம்பளத்தை எனக்கு அனுப்பி, பெரியமா இது நீங்க வாங்கி கொடுங்க உங்களுக்கு வேண்டிய காரியத்தை. அப்போ நான் அது அடுத்து வாங்கினது 65,000 ரூபாய்க்கு நான் 15ஆம் ஆண்டிலே இன்னொரு 2 வீலரை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் ஒன்றை இழந்தேன். அதுக்கு பிற்பாடு 4 வருஷம் நான் மறுபடியும் என்ன செய்தேன், நடந்து போய் கொண்டுதான் இருந்தேன். யாராவது வருவார்கள், எனக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க, நான் போய் ஸ்டேஷன்ல இறங்கி விடுவேன். அப்படி எப்படியோ ஆண்டவரானா என்னை நடத்தினான். அப்பொழுது நான் சோர்ந்து போகாமல் போகும்போது ஆண்டவர் மீண்டும் அந்த 2 வீலரை எனக்கு கொடுத்தார். இவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அவர் நமக்கு கனவீனம் வரும், நம்மை ஒதுக்குவார்கள். ஆனால் சின்ன ஒரு பிரயாசத்தோடு கூட நாம் ஆண்டவருக்காய் எதை செய்தாலும் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். கொஞ்சம் தான் நம்ம பிரயாசம் எடுக்கணும். கொஞ்சம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் பேரிடத்துல ஒரு 4 பேருக்கு போன் பண்ணி பேசுகிறதுல ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும். அப்படியாக நாம் செய்யும் போது நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணாத அளவுக்கு, கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் உணர்ந்து கொள்ளவில்லை என்று அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை இந்த மாதத்திலே செய்ய போகிறார்.
இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். வெளுக்கும் திசை மூன்றாவது, நாம் ஆயத்தப்பட வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஆயத்தப்படும் போது, தேவையில்லாதவைகளை நாம் விட்டு விலகும் போது ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தமாக்கப்படுதலும், எஜமானுடைய கரத்திலே உள்ள ஒரு உபயோகமான கனத்துக்குரிய நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டவர் பார்க்கிறோம். நம்மை மாற்றுவார். கடைசியாக நான்காவதாக நாம் பார்க்கிறதான ஒரு காரியம், இந்த வெளுக்கும் திசையை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். இது இங்கே எருசலேமின் அலங்கம் நெகேமியாவின் மூலமாகவும் அந்த மற்ற யூதர்கள் மூலமாகவும் கட்டப்படுகிறதை தான் இந்த நெகேமியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் வந்த போது இந்த நெகேமியா என்ன செய்கிறார்? அவர்களை குடும்பமாக நிறுத்தி வைத்து அவர்களுக்கு கரங்களிலே இந்த ஆயுதங்கள் பிடித்து கொண்டு வேலைகளை செய்கிறார். இப்படியே நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார். இந்த கைகளில் ஈட்டியை பிடித்து கொண்டு, இந்த ஈட்டி என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் தோறும், அப்ப இரவு மட்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஈட்டியை பிடித்தவர்களாய் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் செய்கிற வேலைக்கு ஒரு பலன் உண்டு என்பதை தான் நாம் இந்த ஈட்டியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த பகுதியும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஆயி பட்டணத்தை எப்படியாக கைப்பற்றினார்கள் என்று சொல்லி நாம் அதிலே வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை தீக்கொளுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த கிழக்கு விளக்கும் திசை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, விளக்கும் திசை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான கடைசி காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி என்று சொல்ல முடியாது, நிறைய காரியங்கள் இருக்கு. அதில் நான் எடுத்த ஒரு 4வது காரியம் இந்த ஈட்டி. இந்த ஈட்டி எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு ஜெயத்தை குறிக்கிறதாக இருக்கு. கடைசியாக நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறது ஒரு ஜெயத்தோடு கூட நாம் கடந்து செல்லும். எந்தெந்த காரியத்திலே ஜெயம் இல்லாமல், வெற்றி கிடைக்காமல், வேதனையோடு கண்ணீரோடு கூட இந்த நாளிலே வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விளக்கும் திசையானது அந்த ஈட்டியை, அன்றைக்கு நெகேமியாவின் காலத்திலும் அது ஒரு ஜெயத்தை கொடுத்து, அவர்கள் ஈட்டியை பிடித்து கொண்டுதான் அந்த வேலையை செய்தார்களாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஈட்டியை அந்த ஆயி பட்டணத்துக்கு நேராக நீ நீட்டு. மோசேக்கு ஆண்டவர் கோலை கொடுத்து அந்த கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். நீட்டின போது அங்கே அது 2ஆக பிளந்தது.
அவரை பின்பற்றி வந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு. அதை ஆயி பட்டணத்திலே நான் அந்த ஜனங்களை அழித்து ஓடுவேன். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நான் இல்லாமல் போக பண்ணுவேன். ஆயின் மனுஷர் அந்த நாட்களிலே முறிந்து விழுந்தார்கள். யோசுவா 8ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனங்களை மன்னிக்கணும், 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள். யோசுவா ஆயியை சுட்டெரித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி அந்த ஆயின் ராஜாவை பிடித்து கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே, அந்த வார்த்தையின்படியே அந்த ஈட்டியை அவன் நீட்டிக்கொண்டே இருந்தான். அந்த ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டின அந்த கையை அவன் மடக்கவில்லை. மோசேயை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது மோசே கைகளை உயர்த்தினான். ஆனால் அந்த நேரத்திலே அவனுடைய கை தளர்ந்த போது அங்கே ஆரோனும் ஓரும் மேலே போய் அவனுடைய கைகளை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யுத்தம் பண்ணினது யார் தெரியுங்களா? அங்கே அந்த யோசுவா தான் யுத்தம் பண்ணினார். யோசுவா யுத்தம் பண்ணினார். அதை நீ ஒரு புஸ்தகத்துல எழுதி வை என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஞாபகமாக அதை இருந்ததினாலே இன்னொரு யுத்தம் வரும்போது இந்த யோசுவா தான் நீட்டின கையை அவன் மடக்கவே இல்லை. எதை குறிக்கிறது? தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சமூகத்திலே நம்முடைய கைகளை நீட்ட வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருடைய உங்கள் பரிசுத்த கரங்களை அவருக்கு முன்பாக உயர்த்துங்கள். அந்த ஈட்டி யோசுவாவின் கையிலே நீட்டப்பட்டு எவ்வளவு கால நேரம் இருந்ததோ அவ்வளவு நேரமும் அந்த ஆயின் பட்டணத்தார் சங்கரிக்கப்பட்டார். நாம் கர்த்தருடைய நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி தேவ சமூகத்திலே நம்மை நிறுத்தி வைப்போம் என்று சொன்னார். நாம் நிற்போம் என்று சொன்னான். யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே அவன் செய்து நின்றானே, அதுபோல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த கட்டளையின்படியே நாம் செய்து தேவ சமூகத்தை மட்டும், தேவனை மட்டும் பிடித்து கொண்டு அவரை மட்டும் நாம் சார்ந்திருப்போமானால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். பட்டணத்தின் கொள்ளையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதுபோல கர்த்தர் நமக்கு விரோதமாய் யார் யார் கிரியை செய்கிறார்களோ அவர்களை நினைத்து அவர்களுக்காக காரியங்களை நாம் செய்து கொண்டிராம் தேவ சமூகத்திலே நம்முடைய கைகளை உயர்த்தி தேவன் எனக்கு போதும் என்று அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். பெரிய ஜெயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே நாம் இந்த விளக்கும் திசையை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதிகாரமே கர்த்தரை தேடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் துரிதப்பட வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் அக்கறைக்கு போக துரிதப்படுவதற்கு
இந்த பூலோகத்திலும் நாம் துரிதப்பட வேண்டும். துரிதப்பட்டு நாம் ஆயத்தமாய் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். கடைசியாய் நாம் பார்த்தோம், எப்பொழுது கர்த்தருடைய வேலையிலே நிலைத்திருந்து கர்த்தருடைய சன்னிதானத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட கிருபையை நாம் எல்லாரும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலே இந்த விளக்கு குறித்து இந்த நாளிலே எங்களோடு கூட பேசி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் எப்பொழுதும் அதிகாலையிலும் தேடுகிறவர்களா, அழிவுக்கு தப்பி துரிதப்படுகிறவர்களா ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களா, எப்பொழுதும் சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறவர்களா, நாங்களும் ஆயத்தமாய் கொடுக்கிறதான அந்த பரிசுத்த ஜீவியம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கனத்துக்குரிய பாத்திரமா எங்களை எல்லாம் மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈஸியா நாங்கள் பார்த்தோம்மா, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, அருமையான ராத்திரி வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேளையிலும் எங்களோடு கூட ஆண்டவரே நாங்கள் எப்படி உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த வெளுக்கும் திசையை குறித்து இந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை அதிகாலையிலே தட்டி எழுப்பி அதிகாலையில உம்மை தேடுகிறவர்களா எங்களை நீ மாற்ற ஆண்டவர். சமூகத்திலே நிற்கிறவர்களா, ஜெயம் பெற்றவர்களாய் நாங்கள் காண கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.